Which of the following has the smallest mass? That is எது கம்மியான மாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ஆட்டம்ஸில் அவகிற நம்பராக கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸில். நெக்ஸ்ட் ஒன் 1 atom and 2 gram of helium, 1 mole of atom. ஸோ 1 mole of atomல 6.023 × 10^23 ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதே தான் இட்ஸ் ஈக்குவல் டு த 2 gram, ஏன்னா அதோட அட்டாமிக் மாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ எது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 1 atom of helium. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ட்ரை அட்டாமிக் மாலிகுல்னால் 3 ஆட்டம் இருந்ததுன்னா அதை ட்ரை அட்டாமிக் நம்ம நேம் பண்ணுவோம். குளுக்கோஸ் பார்த்தோன்னா 6 கார்பன் 12 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 6. ஸோ டோட்டலாக அதுவே வந்து 24 ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது பாலி அட்டாமிக். ஹீலியம் பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம் இட்ஸ் அ நோபல் கேஸ், தனியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து சிங்கிள் மோனோஅட்டாமிக் அது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா 1 கார்பன் 2 ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேயா. ஸோ அப்போ 3 ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் பார்த்தோன்னா இட் இஸ் அ மாலிகுல்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹைட்ரஜன் வந்து மாலிகுலாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ரைட் பண்ணுவோம், H2, அது வந்து 2 அட்டாமிக் டை அட்டாமிக். ஸோ அப்போ எதுமா ட்ரை அட்டாமிக், கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஒன், வால்யூம் ஆக்குபைட் பை தட் இன் 4.4 gram of carbon dioxide at STP கேட்டிருக்காங்க. ஓகேயா. ஸோ that is we have to find as in 2.24 liter. ஓகேயா. கிராம்ங்கிறது எவ்வளோ கிராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கார்பன் டை ஆக்சைடில் அப்படின்னா இட் இஸ் 44 grams வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 1 டிஜிட் மட்டும் அதில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் 22.4 1 டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. ஸோ மாஸ் ஆஃப் 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் 1 நைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து 14 gram. இது வந்து நீ பை ஹார்ட் பண்ணிக்கோ. நைட்ரஜனுக்கு வந்து atomic mass is 14. Next one is the which of the following represents the 1 atomic mass unit. இது atomic mass unit கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், mass of carbon 12 atom, mass of hydrogen atom 1/12 of the mass of a carbon 12 atom, mass of a oxygen 16 atom. நம்ம ஆனால் மெஜாரிட்டி என்ன யூஸ் பண்ணுவோம்னா கார்பன் 12 தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் 1/12 of the mass of a carbon 12 atom தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். இது கரெக்ட் இல்லை அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ 12 gram of C12 contains அவகிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1 mole of. ஸோ எவ்வளோ கார்பன் 12 இருக்குன்னா அதில் கார்பன் 12 gram அவகிற நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ கரெக்ட். 1 mole of oxygen gas contain அவகிற நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ ஆக்சிஜன் கேஸில் அவகிற நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ 1 mole of hydrogen gas contain அவகிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ராங் ஒன். 1 mole of electron stands for 6.023 × 10 electrons. So electron present icon. So this is also correct. So wrong answer is the 1 mole of hydrogen gas contains Avogadro number of atoms. It's a wrong one. Next one, volume occupied by 1 mole of diatomic gas at STP, that is 22.4 liter. In the nucleus of calcium 20 atomic mass particles, there are 20 protons and 20 neutrons. 20 protons and 20 neutrons. எப்படி calculate பண்ணுவோம்? ஸோ டோட்டல் அட்டாமிக் நம்பர் தான் அதோட நியூக்ளியஸ். ஓகேயா. ஸோ அப்போ இது வந்து மாஸ் நம்பர், இது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் 20 அப்படிங்கிறது ஸோ எதை மென்ஷன் பண்ணணும்னா ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் மென்ஷன் பண்ணும். ஓகேயா. ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் மென்ஷன் பண்ணும். ஸோ ப்ரோட்டானையும் எலக்ட்ரானையும் மென்ஷன் பண்ணும். ஸோ ப்ரோட்டான் வந்து 20 தெரியும். ஸோ இந்த 20லேருந்து மாஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நியூட்ரான் நம்பர் கிடைக்கும். ஸோ இது சப்ராக்ட் பண்ணோன்னா இட் இஸ் ஆல்சோ 20. ஸோ நியூட்ரான் நம்பர் இஸ் 20. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த gram molecular mass of oxygen molecule is 32 gram. ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஆக்சிஜன் மாலிகுல் 1 oxygen molecule is a 16. ஸோ மாலிகுல் கொடுத்துருக்காங்க, 1 oxygen atom is a 16. ஸோ அப்போ
2 atom combine பண்ணால் தான் ஆக்சிஜன் மாலிகுல் நம்ம நேம் பண்ணுவோம். 16 into 2 that is the 32 gram. ஓகே, கிராம்னால இது ஜி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். 1 mole of any substance contain, ஸோ எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குமா, 6.023 into 10 power 23. ஸோ எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு, நீ கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி. ஸோ கரெக்டாக வந்து ரைட் பண்ணணும். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், filling the blanks. Atom of different elements having same molecular mass but different atomic number called the isobars. Okay, so isotope na அப்படியே change ஆகி வரும். Same different mass number but same atomic number அப்படியே change ஆகி வரும். Atom of the different element having same number of neutrons, same number of neutrons இருந்துச்சுன்னா அது ஐசோட்டோன் சொல்லுவோம். இது 9th standard நீ படிச்சிருக்க. Okay, so atoms of the one electron can be transmuted into atom of the another element. ஸோ அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல். ஒரு எலக்ட்ரானை ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா. ஸோ அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல். அந்த ப்ராசஸ் என்ன கால் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன். The sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. ஓகேயா. ஸோ ப்ரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் நம்ம என்ன கால் பண்ணுறோம், மாஸ் நம்பர். இந்த இதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரோட்டான் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் கம்பைன் பண்ணால் தான் மாஸ் நம்பர். இது வந்து ப்ரோட்டான் நம்பர் ஆர் எலக்ட்ரான் நம்பர். ஓகே, அட்டாமிக் நம்பருங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ், ஸோ வாட் இட் இஸ், 1.008 atomic mass unit. Next one is the, if the molecule is made of similar kind of atoms then it is called homoatomic molecule. ஒரே கைண்டாக இருந்துச்சுன்னா homoatomic molecule, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா heteroatomic molecule. ஓகே, ஸோ நம்ம ஹோமோங்கிறது சேம், ஹெட்ரோங்கிறது டிஃப்ரெண்ட். அது மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. The number of atoms present in a molecule is called its atomicity. ஓகே, ஒரு மாலிகுலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ தட் இஸ் த அட்டாமிசிட்டி. 1 mole of any gas occupies milliliter it is mentioned, so we have to written as 22,400 ml. Okay, yeah. So atomicity of phosphorus is a 4. How it is mentioned as a 4? Because phosphorus, it is பாஸ்பரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 4 இதை அதால் கம்பைன் பண்ண முடியும். 4 ஹேண்ட்ஸ் வந்து மற்ற எலமெண்ட்டோட கொடுக்க முடியும். ஸோ அதனால் என்ன கால் பண்ணுறாங்க, atomicity is a 4. Okay, so next one is a match the following. Okay, so 8 gram of oxygen. So 8 gram of oxygen அப்படிங்கிறது it is எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா, we are do that in a sum. Okay, this problem we are doing in that in a next class. Okay ma. So true or false? True or false, that is 2 elements sometimes can form a more than one compound. அதை நம்ம என்ன கால் பண்ணுறோம், that is a one compound அப்படின்னு கால் பண்ணுறோம். that is a true. noble gases are diatomic. diatomic கிடையாது, அது monoatomic. மோனோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ சென்டென்ஸ் எழுதுகிறப்ப இந்த மாதிரி சென்டென்ஸாக ஃபால்ஸ்ன்னு எழுதிட்டு கரெக்ட் பண்ணி எழுதணும். noble gases are monoatomic அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, கிராம் atomic molecular mass of an element has no unit அப்படின்னா என்ன ரைட் பண்ணணும், has unit அப்படி ரைட் பண்ணணும். ஃபால்ஸ் எழுதிட்டு கிராம் வெறும் அட்டாமிக் மாஸ் தான், யூனிட் கிடையாது. கிராம் அட்டாமிக் மாஸ்க்கு யூனிட் உண்டு, கிராம்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேயா. ஸோ 1 நோ எழுதக்கூடாது, இதில் ஆன்சரில் நோ எழுதக்கூடாது. ஓகே, ஸோ 1 mole of gold and silver contain same number of atoms. True. ஓகே, 1 மோலில் சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 42 கிராம். இட்ஸ் நாட் அ 42 கிராம், 44. ஏன்னா கார்பன் இட்ஸ் இன் 12, ஆக்சிஜன் இஸ் 32. Okay, we are adding means we are getting that in a 44. Okay, so we have to written as a 44 gram. Okay, assertion reason.
அசஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது கரெக்டான ரீசனாங்கிறது ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் 27. ஓகே, the atom of aluminum is 27 times heavier than that in a 1/12 of the mass of that in a carbon 12 atoms. I mean A and R are correct. R explains the A. Okay, so that's one you want to write. ஸோ இது கேட்டாங்கன்னா எப்படி ரைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆன்சர் போட்டு நீ வேறு எதுவுமே ரைட் பண்ண வேணாம், அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுவோ அதை மட்டும் நீ எழுதுனா போதும். Assassin, the relative molecular mass of a chlorine is 35.5 atomic mass unit. Reason, the natural abundance of chlorine isotope are not equal. So it is in a reason is a correct, but assassin is not in a correct. That is you want to write. Okay. Then short answer, relative atomic mass definition you want to write, page number 92. Write the different types of isotope of oxygen and percentage of abundance, page number 94. And then define atomicity and number of atoms present in a molecule ரைட் பண்ணணும், அதோட டைப்ஸ் எழுதணும். அண்டு give any two examples for heteroatomicity. You want to write heteroatomicityனா HClCO ரெண்டு ஆட்டம் இருக்குது. What is molar volume of gas you want to write. And then find the percentage of nitrogen in ammonia. So that also percentage of nitrogen sums வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ டுடே in a class you want to write these two details. Okay, these two details give the salient features of modern atomic theory, derive that in a relation between the relative molecular mass and vapor density. Both it is you want to write that in a class or note. Okay, thank you.